நாங்கள் மீண்டெழுந்து 2031 எங்களுக்கான ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இல்லை, அது 2026 தேர்தலே காட்டிருச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து பிஜேபிக்கு இங்கே வந்து எந்த விதமான ஒரு சோர்ஸுமே இல்லை அப்படின்றது 2026 தேர்தலே காட்டியிருக்கு. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் வேறு எந்த ஸ்டேட்டில் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அதை பண்ண முடியாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்றது தான் கடந்த தேர்தலில் மக்களின் தீர்ப்பாக இருக்குது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜகவை மக்கள் இல்லை, அவங்க வகுப்புவாத அரசியல், அப்புறம் மதவாத அரசியல், மொழி இப்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அவங்களுடைய அந்த இதை வந்து குறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க. ஆளுநரை வச்சு அந்த அவங்க அவங்க பாஜக ஆளாத மாநிலங்களை ஆளுநரை வச்சு மிரட்டுறது, அல்ல ஆளுநரை வச்சு அதுக்கு முட்டுக்கட்டை போடுறது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அதனால் வந்து அது தமிழ்நாட்டு மக்கள் அதை வந்து விரும்புகிறது இல்லையே. தமிழ்நாடுங்கிறது ஒரு சுதந்திரமான, அதான் மு.க. ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தமிழனுக்குன்னு தனியாக ஒரு குணம் இருக்குது. அது வந்து அதை எப்போதுமே அவன் காட்டிகிட்டு தான் இருப்பான். சரிங்களா? யாருக்கும் அவன் வந்து அடிபணிய மாட்டான், யாருடைய மிரட்டலுக்கும் பணிய மாட்டான். அதனால் அப்போ அவங்களுடைய அரசியல் வந்து இங்கே எடுபடாது. அதை வந்து இங்கே வந்து அவங்க செய்ய முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப தமிழக மக்கள் அவங்க பிஜேபிக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இதுலேருந்தே அவங்க பாடம் கற்றுருக்கணும். அது அவங்க கற்றுக்கலை. இன்னமும் அதை அப்படியே இருந்தாங்கன்னா மேலே மேலே அவங்களுக்கு அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு காலம் அவங்க வந்து தமிழக மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க பிஜேபியை. இந்த மாதிரி வகுப்புவாத அரசியல், ஜாதிவாரி அரசியல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து தமிழக மக்கள் நிராகரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், 2026 30 40 வந்தால் கூட பிஜேபி ஒரு காலமாக தமிழ்நாட்டில் காலம் ஊன முடியாது. இப்போ ஒரே ஒரு சீட் தான் வந்துக்கிறாங்க. அது கூட என்ன ஏதோ அந்த ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சதுனால வந்துக்கிறாங்க. எத்தனை சீட்டு நின்னாங்க அவங்க மொத்தமாக? ஒரு 28 சீட்டு நின்றுப்பாங்களா? அதில் ஒன்று தான் வந்துக்கிறாங்க. அதனால் பிஜேபியில் தமிழ்நாட்டில் காலை வைக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க. ஏன்னா மதவாத சக்தி அதெல்லாம். அதாவது அவங்களுக்கு கிறிஸ்டின் ஆகாது, முஸ்லீம் ஆகாது. புரியுதுங்களா? இங்கே வந்து அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எம்மதமும் சம்மதமும் நினைக்கிறவங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீ வந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு தனித்தனியாக பிரிச்சிக்கினா இப்போ ஒன்றே இல்லை. ஒரு கிறிஸ்டினு ஒரு இந்து கோயிலை கட்டக்கூடாதுன்னு ஒரு கிறிஸ்டின் இது பண்ணுறாரு. அது இருந்தாலும் பேசி கீசி சரி பண்ணுறாங்க. அதில் இந்து முன்னணி கூட சேர்ந்து பூந்து என்ன பண்ணுறாங்க? கெடுத்து விட பார்க்குறாங்க. அதாவது பகையை ஜாஸ்தியாக்க பார்க்குறாங்க. சண்டை போடலாமா கொள்ளலாமான்ட்டு. அந்தமாரி இருக்கும்போது அந்தமாரி ஆளுங்களாம் வர விட மாட்டாங்க. பொதுமக்களே வர விட மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லைங்க. தமிழ்நாட்டில் கண்டு அது வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இது பெரியார் மண், பெரியார் பண்படுத்த மண். இந்த மண்ணில் மதவாதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி மதவாதம் வாய்ப்புனா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா இங்கே கடவுள் பக்தி உள்ளவனும் இருக்கான், அதே மாதிரி பெரியாரை விரும்புகிறவனும் இருக்கானே. அதனால்தான் இது நாள் வரையிலும் இங்கே நுழைய முடியாத ஒரு வாய்ப்பு. இல்லாக்கிட்டு எப்போ நுழைஞ்சிருப்பாங்க. ஆனால் போன வாட்டி ஏதோ 4 சீட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம் 4 சீட்டு வந்தேன்னாங்க. அந்த 4 சீட்டு கூட அவங்களா வரல. இந்த வெளி மாநிலத்தில் வந்தாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் வாக்காளர்லாம் சேர்த்துட்டாங்க. கோவையில் அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு வர வச்சு தான் இந்த வாட்டி எஸ்ஐஆர் மூலமாக சிலதெல்லாம் அந்த வாக்காளரெல்லாம் வெளியே போயிட்டாங்க. எஸ்ஐஆர் மூலமாக நம்ம ஆளுங்களையும் எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்களையும் எடுத்துட்டனால இன்றைக்கி அங்கே அவங்க பருப்பு வேவலைன்னே சொல்லலாம். அதனால்தான் இன்றைக்கி அங்கே கூட அவங்க தோல்வி வந்து ஒரே ஒரு சீட்டு வர நிலைமையாயிடுச்சு. இங்கே வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. அவங்க மீண்டெல்லாம் வர முடியாதுங்க. அவங்க ஏற்கனவே வந்து போன எம்பி எலெக்ஷன்லேயும் அதை சொன்னாங்க, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வருவோம்னாங்க. அது என்ன ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற சட்டசபை நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலையும் சொன்னாங்க, அதுலேயும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியும். அதாவது தமிழ்நாட்டு ஜனங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, யாரை வேணால் நாங்கள் வர விடுவோம், ஆனால் வந்து அந்த மதவாதத்துக்கு மட்டும் இங்கே இடம் கிடையாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டு வருவேன் மீளாத வர அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அவங்களுடைய தொடர் தோல்விகள் அதை தான் சொல்லுது. மீண்டு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது.
அப்போ அது வளர்ச்சியாக பின்னோக்கி போகிறாங்களான்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். விஜய் அலையினால வந்து பாஜக பின்னோக்கி போயிருக்கலாம்ல. அப்படி கிடையாதுங்க. யாரால அடித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இவங்க தானே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துடுச்சு, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம், நாங்கள் தீர்மானிப்போம், ஆட்சி யார் வருதுன்ற தீர்மானிப்போம் அப்படின்னு. அப்போது ஒரு சீட்டு கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கிறாங்கன்னும் போது இப்போது அவங்க வளர்ந்து வர கட்சின்னு தானே சொல்கிறாங்க. இப்போது 4 சீட்டு இருந்தவங்க ஒரு சீட்டு ஆக்கிக்கிறாங்கன்னா பின்னோக்கி தானே போகிறாங்க. அவங்க எங்கே வந்து வளர்ச்சியே கிடையாது. அது வளர்ச்சின்னா 4ன்றது ஒன்று 4 இருந்திருக்கணும், இல்லை 5 இருந்திருக்கணும். ஒன்றான பேர் எப்படி வளர்ச்சி வர முடியும்? அதனால் அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அந்த நம்பர் கணக்கு பிரகாரம் பார்க்க போனால் கூட அது நம்மளால் எடுத்துக்க முடியாது. இதுதான் உண்மை. சான்ஸே இல்லை. தமிழிசை வேணா பிஜேபி ஒரு காலத்தில் வந்து வாஜ்பாய் இருக்கும்போது பிஜேபி வேற. இப்போ அத்வானியும் இவரும் நம்ம மோடியும் நம்ம பேர்னா அமித்ஷாவும் வந்ததுலேருந்து பிஜேபி வந்து ஒரே வந்து மதவாத சக்தி ஆயிடுச்சு. அதனால் தமிழ்நாட்டில் காண விடவே முடியாது. எல்லாரும் அப்படி தாங்க சொல்லுவாங்க. எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அத்தனை பேரும் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கொள்கை தான். பின்ன வரும்போது நான் வரமாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? வருவேன்னு தான் சொல்லணும். அது அவங்களுடைய நம்பிக்கை. தமிழ்நாடுடைய தேர்தல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் யாரை வேணால் வர விடுவோம், ஆனால் பிஜேபியை மட்டும் நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா மதவாதத்துக்கு இங்கே இடம் கிடையாது. மற்ற விஷயம்லாம் என்ன ஒன்றா ஜனங்க முடிவெடுக்கிறாங்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, வேணாம்னு நினைக்கிறாங்க, எப்படி ஒன்றா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியை மட்டும் கால் ஒன்று விட மாட்டாங்க. இது வந்து தீர்மானமாகறாங்க. அதனுடைய ரிசல்ட்டு தான் 4 சீட்டு இருந்தவங்க ஒரு சீட்டாக இருக்கிறது. அதனுடைய முடிவு அதுதான் காட்டுது. ஆனால் அவங்க எந்த மாடலில் வருவேன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ ஒரு வெள்ளோட்டை விட்டுருக்குறாங்க. இந்த டிவி கேக்கு மிஷினில் கோல்மால் பண்ணி ஒரு வெள்ளோட்டை விட்டுக்கிறாங்க. இதே மாதிரி பாணியில் நாளைக்கு நான் வந்துடலாமா? ஏன்னா விஜய் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கும் போல, ஒரு கேன்வஸும் பண்ணல, ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கட்டமைப்பும் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது, கவுண்டிங்கில் கூட நாங்கள் பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி ஆள் எப்படி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றான்ற போது அவங்களுக்கே சந்தேகமாகுது. அவங்க வேட்பாளருக்கு யாருக்கே இல்லை. யாருன்னா இந்த வந்து கேட்டாங்கன்னா எந்த வேட்பாளர் இருப்பா, அவங்க வேட்பாளர் பேர் சொல்லி வெற்றி பெற்றாங்களேன்னா தெரியலங்க, எதுக்கு போட்டான், விசிலுக்கு போட்டேன். வேட்பாளர் யாருன்னே தெரியல, கேட்டால் விசிலுக்கு போட்டேன்றான். இது வந்து முழுக்க கார்பரேட்டுடைய ஒர்க்கு தான். இது கார்பரேட் தான். இவரே வேறு சிம்பிள் கேட்டாராம், ஆனால் கார்பரேட் தான் இந்த விசில் சிம்பிள் கொடுத்துருக்கு. எதனால் அந்த விசில் சிம்பிள் கொடுத்துக்குன்னா, இவர் பிகில் படத்தில் நடித்தார அப்போவே அவங்க கார்பரேட் பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி விசில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசில் ஒரு பாட்டில் பாடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டில் விசில் அடிப்பாங்க தெரியுமா? ஜல்லிக்கட்டில் விசில், அந்த விசிலை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம கிரிக்கெட்டில் சிஎஸ்கேல அதில் விசில் போட்டுன்னுவாங்க. இதெல்லாம் விசில் தேர்ந்தெடுத்துட்டான் கார்பரேட் சூஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அந்த விசில் சிம்பிள். இவங்க கேட்ட வேறு சிம்பிள். அந்த கார்பரேட் ஏன் செய்கிறான்னா, இங்கே கழகங்கள் இருந்தால் கனிவளங்கள் எடுக்க முடியல. அதன் காரணமாக தான் அவங்க இங்கே கழகங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியோடு சேர்ந்து இந்த வேலை பண்ணாங்க. அந்த பிஜேபி ஒரு வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க இந்த வாட்டி தமிழகத்தில். அவங்க சீட்டோடு அவங்க நினச்சா அவங்க கூட ஜெயிக்க முடியும். ஆனால் அவங்க ஜெயிச்சா எல்லாம் கேள்வி ஆகிடும், எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க இது கோல்மால் தான் சொல்லிட்டு. ஆனால் அவங்க தோத்தா மாதிரி தோற்று இப்போது அவங்க டிவிக்கே ஜெயிச்சு வச்சுக்கிறாங்கன்னா, டிவிக்கே மனசாட்சி உள்ளவங்களுக்கே தெரியும் உண்மையிலே நம்ம ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சோமா, மிஷின் ஜெயிச்சோமா. இது தேர்தல் அதிகாரி மோடி, அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து மிஷின் இன்னும் சொல்லலாம். எங்கள் தலைவர் சொல்லாருங்களே, சனாதனம் வெற்றி பெற்றதுன்னா இந்த மிஷின் இருக்கிறவர்களும் சனாதனம் தான் வெற்றி பெறும். அது மாற்று கருத்தே கிடையாது. இனி வருங்காலத்தில் இந்த மிஷின் இருந்தால் சனாதனம் தான் வெற்றி பெறும். ஓட்டுச்சீட்டு முறை வந்தால் தான் ஜனநாயகம் வெற்றி பெறும்.